إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அல்லாஹ்வின் அடியார்களே, தௌஹீதை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கடமையில் இன்று நம்முடைய உம்மத் இருந்து கொண்டிருக்கின்றது. முதலில் தௌஹீத் என்ற விஷயம் எதெல்லாம் வணக்க வழிபாடு என்று மார்க்கம் கூறுகிறதோ அவை அனைத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டுமே செலுத்துவதாகும். அப்படி பார்த்தால் தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜப்ஹு என்று சொல்லப்படக்கூடிய அறுத்து பலியிடுதல், நேர்ச்சை செய்தல், இவை அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டுமே செலுத்த வேண்டும். அதே போலத்தான் தவாஃப். தவாஃப் என்றால் வலம் வருவது. எதை வலம் வர வேண்டும்? மகத்துவமிக்க காபாவை வலம் வர வேண்டும். கபறுகளையோ, அல்லாஹ்வின் படைப்பினங்களான கபறுகளையோ, தர்காக்களையோ வலம் வரக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதே போலத்தான் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்றதுதான் அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள். அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் துஆ என்று கூறுவோம். நிறைய வகைகள் இருக்கிறது. அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த துஆ என்ற அடிப்படையில் வரக்கூடிய இபாதத்துகள் நிறைய. அதில் சொல்வேனமானால், அதாவது ஆபத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டுதல். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தன்னை காப்பாற்ற அல்லாஹ்விடம் வேண்டுதல். அதை அல்லாஹ் மட்டுமே கேட்க வேண்டும். உதவிக்கரம் நீட்டும்படி கேட்பது, வாழ்க்கையில் வெற்றியை கேட்பது, துக்கத்திலிருந்து விடுபட மற்றும் துயரத்தை நீக்கும்படி கேட்பது, இவை அனைத்தும் அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும். அதே போல் மறுமை நாளில் கிடைக்கும் பரிந்துரையை, ஷஃபாஅத்தை அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும். ஒரு நன்மையை அடைவதற்கோ அல்லது ஒரு தீமையிலிருந்து நம்மை தடுப்பதற்கோ அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் கேட்கக்கூடாது. இவை அனைத்தும் துஆக்கள். இவை அனைத்தும் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய துஆக்களாக இருக்கிறது. உதவி தேடுதல், ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டுதல், பாதுகாப்பு தேடுதல், உதவிக்கரம் வேண்டுதல், துன்பம் நீங்க வேண்டுதல், வாழ்க்கையில் வெற்றியை தேடுதல், பரிந்துரையை தேடுதல், நோய் நிவாரணியை தேடுதல், வாழ்க்கையில் கஷ்டம் நீங்கிட, தேவைகளை, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்திட, நமக்கு ஏற்படும் தீமைகளை தடுத்திட இவ்வாறு வேண்டுவது வணக்க வழிபாடுகளாகும், துஆக்களாகும். இவை அனைத்தும் துஆவாகும். இவ்வாறு அழைத்து பிரார்த்தனை செய்வது வணக்க வழிபாடு என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த வணக்க வழிபாடு, இந்த நாம் கூறின அனைத்து வணக்க வழிபாடும் நம் மீது உள்ள அல்லாஹ்வின் உரிமையாகும். இது அல்லாஹ்வுடைய உரிமை, அதாவது அல்லாஹ்விற்கு மட்டுமே ஆனதாகும். அதனை உயர்ந்தவனாகிய அல்லாஹ்வுக்கு அன்றி வேறு யாருக்கும் செலுத்திவிடக் கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அவன்தான் இவ்வாறு நமக்கு கட்டளையிட்டுள்ளான். எவ்வாறு கட்டளையிட்டுள்ளான்? قال الله سبحانه وتعالى وقضى ربك الا تعبدوا الا اياه. சூரத்துல் இஸ்ராவில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே, உம் இறைவன் கட்டளையிட்டிருக்கின்றான், அவனை தவிர மற்ற எவரையும் நீங்கள் வணங்காதீர்கள். وقال الله سبحانه وتعالى சூரத்துல் யூசுஃபிலே அல்லாஹ் கூறுகிறான், ان الحكم الا لله امر الا تعبدوا الا اياه ذلك الدين القيم. அல்லாஹ் கூறுகிறான், அதிகாரம் அல்லாஹ்விற்கே தவிர வேறு யாருக்கும் இல்லை, அவனை தவிர மற்றவற்றை நிச்சயமாக நீங்கள் வணங்காதீர்கள் என்று அவன் கட்டளையிட்டுள்ளான். இது நேரான மார்க்கம். யார் ஒருவர் அவருடைய அனைத்து வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டுமே செலுத்துகிறாரோ அவர் தன்னுடைய ரப்பை ஒருமைப்படுத்தினவராக, தன்னுடைய வணக்க வழிபாடு அனைத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டுமே செலுத்தக்கூடியவர் தான் தன்னுடைய இரட்சகனை ஒருமைப்படுத்தினவர், இணை வைக்காமல் இருக்கக்கூடியவர். அவர் தௌஹீதுடைய மக்களாக, ஏகத்துவ மக்களாக அறியப்படுவார். சொர்க்கத்திலே என்றென்றும் நிரந்தரமாக தங்கக்கூடியவராக இருக்கிறார். இணை வைப்பு என்பது என்ன? இணை வைப்பு என்பது அல்லாஹ் தனது அடியார்களுக்கு தடுத்தவற்றிலேயே மிகவும் மோசமான ஹராமான செயலாகும்.
அது மிக கெட்டது, மிக கொடியது, மிக பாரதூரமான ஒரு நிலையிலே மனிதனை தள்ளிவிடும். பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம், கேவலமான பாவம். யார் அதில் விழுகிறாரோ, அதில் விழுந்து தௌபா செய்யாமல் மரணிக்கிறாரோ, அவர் அல்லாஹ்வை நிராகரித்த இணை வைப்பாளராக மரணித்து விடுகிறார். அவர் நரகத்தில் என்றென்றும் தங்கிவிடக்கூடிய நரகவாசிகளில் ஒருவராக ஆகிவிடுகிறார். அவர் எந்த தொழுகையை தொழுந்திருந்தாலும் சரி, என்ன நோன்பை பிடித்திருந்தாலும் சரி, எவ்வாறு ஜக்காத்தை கொடுத்திருந்தாலும் சரி, ஹஜ்ஜை சேர்ந்திருந்தாலும் சரி, எந்த குர்ஆனை ஓதி இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இணை வைத்ததின் காரணத்தினால், தன்னுடைய வணக்க வழிபாடு இணை வைத்ததின் காரணத்தினால் அவர் நரகம் புகுவார். ஏனென்றால் இணை வைப்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இத்தனை அமல்களை செய்தும் ஒருவர் எவ்வாறு நரகம் புகுவார்? வணக்க வழிபாடுகள் அனைத்தையோ அல்லது அதில் ஏதாவது ஒன்றையோ அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு செலுத்துவதாகும் இணை வைப்பு. ஆகையால் ஒரு மனிதன் அவருடைய வணக்க வழிபாடுகளில் முழுவதையோ அல்லது ஏதாவது ஒன்றையோ அல்லாஹ் அல்லாத மற்றவர்கள் வழங்கி இருந்தால் அவர் இணை வைப்பாளராக மாறிவிடுகிறார். இவ்விணை வைப்பிற்கு காரணம் இன்று மக்களுக்கு மத்தியிலே அதிகமாக பரவி கிடக்கின்ற முக்கிய காரணம் என்னவென்று தெரியுமா? துஆ கேட்பது, அனைத்து பிரார்த்தனை செய்வது. இந்த அனைத்து பிரார்த்தனை, இந்த வணக்க வழிபாட்டை மலக்குமார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள் என்று தாமாக கருதி கொண்டு இவர்களை பார்த்து அழைத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே, இந்த வகையில் தான் பல மனிதர்கள் வழி தவறி போய் கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், யா ரசூலல்லாஹ் எனக்கு நன்மையை தாருங்கள், அப்துல் காதர் ஜீலானி எனக்கு நன்மையை தாருங்கள், பதவி எனக்கு நன்மையை தாருங்கள், என்னை காப்பாற்றுங்கள். அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய பரிந்துரையை நபிமார்களிடம் கேட்பது, அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய பரிந்துரை மறுமை நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிந்துரை அல்லாஹ்விடம் நமக்கு தரும், அல்லாஹ்விடம் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிந்துரையாக இருக்கிறது. இவ்வாறு அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த வழிமுறையில் தான் பல மனிதர்கள் இணை வைப்பில் இருந்து விட்டு விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை அல்லாஹ் அனைத்து பிரார்த்தனையாக இருக்கக்கூடிய இந்த மாபெரும் வணக்க வழிபாட்டை அவன் அல்லாத மற்றவர்களுக்கு வழங்கிவிடக் கூடாது என்று அல்லாஹ் தன் அடியார்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் கூறுகிறான், ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. இந்த ஆயத்தை சிந்தித்து பாருங்கள். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள், அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள், அல்லாஹ்வோடு வேறு யாரையும் சேர்த்து அழைக்காதீர்கள். அது எவ்வளவு நெருக்கமான மலக்காக இருந்தாலும் சரி, அனுப்பப்பட்ட நபியாக தூதராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வோடு நாம் யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்ய மாட்டோம். இந்த வகையில் தான் இந்த நாம் சொன்ன அனைத்து வணக்க வழிபாடுகளும் வந்துவிடும் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் யார் ஒருவர் அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹ்வுக்கு இணையாக வைத்து அழைத்து பிரார்த்தனை செய்கிறாரோ அவர் நரகம் போகக்கூடியவராக இருக்கிறார். முஸ்லிம்களே, மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹை ஈமான் கொண்டவராகத்தான் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் தான் என்னை படைத்தான், அவன் தான் எனக்கு உணவளிக்கிறான், அவன் தான் எனக்கு வாழ்வாதாரத்தை தருகிறான், அவன் தான் உயிர்ப்பிக்கிறான், அவன் தான் மரணிக்கவும் செய்கிறான், பிரபஞ்சத்தை, அனைத்து பிரபஞ்சத்தையும் அவனுடைய ஆற்றலில் தான் நிர்வகிக்கிறான் என்ற எல்லாவுடைய இந்த கொள்கையை உடையவர்களாகத்தான் இருந்தார்கள். எங்கே பிரச்சனை நடந்தது? அல்லாஹு அக்பர். இவ்வாறு இதனை அனைத்தையும் கொள்கையாக ஏற்றிக்கக்கூடியவர்கள் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் தங்களுடைய இறைவனான இரட்சகனான அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு வழங்கிவிட்டார்கள். இதனால் இணை வைப்பிலே அவர்கள் விழுந்து விட்டார்கள். பெரும்பாலானவர்கள் ஈமான் கொண்டவராயிருக்கிறார்கள். மேலோட்டமாக எப்படி? அல்லாஹ் தான் என்னை படைத்தான், இந்த அனைத்து விஷயத்தையும் ஈமான் கொண்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் கூறுகிறான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அவர்கள் அதிகமானவர்கள் இணை வைப்பவர்களாகவே இருந்தே தவிர அல்லாஹ்வை அவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை. அதாவது என்ன? இணை வைத்துக் கொண்டுதான் அல்லாஹ்வை அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் இணை வைப்பிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்கள். நாம் கூறின இந்த எடுத்துக்காட்டை போல் அவர்கள் இத்தனையும் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு வணக்க வழிபாட்டில் இணை வைத்ததினால் அவர்கள் ஏகத்துவவாதியாக கருதப்பட மாட்டார்கள். அவர்கள் இணை வைப்பாளர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அதே சமயம் சில வணக்க வழிபாட்டை அவன் அல்லாத மற்றவர்களுக்கு செலுத்துவதன் காரணமாக அவர் இறை நிராகரிப்பாளராக கருதப்படுகிறார். ஆகையால் ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அந்த இணை வைப்பிலிருந்து தன்னை தூரமாக்கி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது வணக்க வழிபாடுகள் ஏதாவது ஒன்றை கூட அல்லாதவர்களுக்கு அவர் செலுத்திவிட்டால் அவர் இணை வைப்பில் விழுந்து விடுகிறார் என்பதை அவர் அறிந்துவிட்டால் இந்த இணை வைப்பின் பாரதூரமான அபாயத்தை அவர் அறிந்து கொள்வார். சகோதர சகோதரிகளே, மேலும் இவ்வாறு மரணிக்கக்கூடியவர் தௌபா செய்யாமல் மரணித்தால், இந்த இணை வைப்போடு மரணித்தால் அவரை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்ற விஷயத்தை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செயலை செய்தவர் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறி விடுகிறார்.
அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிராக மாறிவிடுகிறார். யார்? தொழுகையை தொழுதவர், ஜக்காத்தை பேணினவர், ஹஜ்ஜை நிறைவேற்றினவர், ஆனால் இணை வைத்து விட்டார். வணக்க வழிபாடுகள் ஏதாவது ஒன்றில் அவர் வரி தவறி விட்டதால் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய பாவியாக மாறிவிடுகிறார். இந்த நிலை எப்படி நாம் நம்மிலே தூரமாகிக் கொள்ள வேண்டும்? இணை வைப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மனிதன் இணை வைப்பிற்கு பயப்படாமல் இருக்க முடியும்? சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் அக்பர் நம்மை விட தௌஹீதில் உயர்ந்த நிலையை அடைந்தவர்களாகும். அவர்கள் அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை அல்லாஹ் உண்மைப்படுத்துகிறான். அவருடைய ஏகத்துவத்தை அல்லாஹ் உண்மைப்படுத்தி சாட்சியம் கூறுகிறான். அப்படிப்பட்ட மக்களுக்கு முன்னோடியாக இருந்து தௌஹீதின் பக்கம் மக்களை அழைத்து அதனால் ஏற்பட்ட துன்பங்களை பொறுத்து கொண்டு அதை எதிர்ப்பவர்களை சண்டையிட்டு அதை வெறுப்பவர்களோடு களம் கண்டு சொந்த உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இணை வைத்ததின் காரணத்தினால் அவர்களோடு தன்னை தூரமாக்கி கொண்டு இத்தனை விஷயத்தை செய்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இத்தனை விஷயத்தை செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் பயந்தார்கள். அவர்கள் எவ்வாறு பயந்தார்கள்? இணை வைப்பிற்கு பயந்தார்கள். நாம் ஏதாவது இணை வைப்பை பற்றி 2 விஷயம் தெரிந்து விட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் தௌஹீதை அறிந்து கொண்டோம், அல்ஹம்துலில்லாஹ் இணை வைப்பை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தவர்களாக இருந்தார்கள். எங்கே இந்த இணை வைப்பு என்னையும் என்னுடைய சந்ததிகளும் பிடித்து விடுமோ என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே கூறுகிறான். வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா ரப்பி, என்னையும் என் பிள்ளைகளையும் நாங்கள் சிலைகள் வணங்குவதை விட்டு எங்களை தூரமாக்கு. என் இறைவா, நிச்சயமாக இவை மக்களில் பலரை வழிகெடுத்து இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس வழிகெடுத்துவதாக இந்த சிலைகள் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுகிறார்கள். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கின மிகப்பெரிய அருட்கொடை என்னவென்றால் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை மிகப்பெரிய அருட்கொடை என்னவென்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, யார் அவனுக்கு செலுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளில் இணை வைப்பு கலந்து விடாது அவனை அல்லாஹ் பாதுகாக்கிறானோ அவன்தான், அந்த அருட்கொடை தான் மிக பெரும் அருட்கொடை. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது ஒரு மனிதனுக்கு. இணை வைப்பிலே அவன் விழுந்து விடாமல், இணை வைப்பிலே அவன் தள்ளப்பட்டு விடாமல் அல்லாஹ் அவனை பாதுகாக்கின்றானே தௌஹீதிலே, இது மிக பெரும் அருட்கொடை. இது சாதாரண அருட்கொடை அல்ல. இது என்னால் வந்துவிட்டது, என் புத்தி கூர்மையால் வந்துவிட்டது, என் அறிவினால் வந்துவிட்டது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட மாபெரும் அருட்கொடை இந்த பூமியில் நிறைய மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அவர்கள் வாழ்ந்த காலங்கள் மற்றும் இடங்கள் மாறுபட்டிருந்தாலும் மக்களுக்கு அல்லாஹ் இந்த மாபெரும் அருட்கொடையை வழங்கி இருக்கிறான். இணை வைப்பை பற்றிய அந்த தெளிவை அவர்களுக்கு வழங்கி அதனுடைய அபாயத்தை மற்றும் அது எவ்வளவு கொடியது என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்குகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் இந்த விஷயத்தை கூறுகிறார்கள். எவ்வாறு நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம், நாங்கள் எவ்வாறு இந்த இணை வைப்பிலிருந்து நாங்கள் அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான் என்று சொல்லும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் கூறுகிறான், இன்னி தரக்து மில்லத கௌமின் லா யுமினூன பில்லாஹ் வ ஹும் பில் ஆখিরাতি ஹும் காஃபிரூன் வத்தபஅது மில்லத ஆபாஇ இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப் ما كان لنا أن نشرك بالله من شيء ذلك من فضل الله علينا وعلى الناس ولكن أكثر الناس لا يشكرون. الله سبحانه وتعالى கூறுகிறான். சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், என் மூதாதையர்களாக இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூபுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறேன். அல்லாஹ்விற்கு எதையும் நாங்கள் இணை வைப்பது எங்களுக்கு தகுமானதல்ல. இது எங்கள் மீதும் மக்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளிலிருந்து உள்ளதாகும். அருளிலிருந்து, அல்லாஹ்வுடைய கருணையினால், என்னுடைய புத்தியினால் அல்ல, என்னுடைய அறிவினால் அல்ல, அல்லாஹ்வுடைய கருணையினால் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். அதனால் தான் நான் பாதுகாக்கப்பட்டேன் இணை வைப்பில் இருந்து. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சாட்சி. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில் விடுபட்டு வாழும் நன்மையும் அதனுடைய பரக்கத்தும் இது இருக்கக்கூடிய சிறப்புகள் நிறைய இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் இந்த சிறப்புகளை அடையக்கூடிய மனிதர்களாக, நன்மக்களாக நம்மை ஆக்க அருள் புரிவானாக. அகூலு மா சமிஅதும் வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் இன்னஹு லில் அவ்வாபீன கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه وشكر له وتوفيقه لامتنانه وأصلي وأسلم صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தௌஹீதை பற்றி, இந்த இணை வைப்பு எவ்வளவு பாரதூரமானது என்பதை அறிந்த நாம இந்த இணை வைப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய அருளினாலே அன்றி நாம் இந்த இணை வைப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இந்த விஷயங்களை அறிந்த நாம்
மிக முக்கியமான ஒரு சில ஃபதுல்களை, ஒரு சில சிறப்புகளை காண இருக்கிறோம். இந்த தௌஹீதினால், இந்த தௌஹீதை நிலைநிறுத்தினால் என்ன சிறப்புகள் இருக்கிறது ஒரு முஸ்லிமிற்கு? அந்த சிறப்புகளின் வரிசையில் பார்த்தோம் என்றால் சகோதர சகோதரிகளே, சாதாரண சிறப்புகள் அல்ல. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறப்புகள் சிலவற்றை கூற போனால், முதலாவதாக யார் ஒருவர் தன்னுடைய வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்வுடன் மற்ற யாரையும் இணை வைக்காமல் இவ்வுலகில் மரணிக்கிறாரோ அவர் என்றென்றும் சொர்க்கத்தில் தங்கிவிடக்கூடிய சொர்க்கவாசிகளில் ஒருவராக ஆகிவிடுகிறார். அவர் என்றென்றும் தங்கிவிடக்கூடிய சொர்க்கவாசிகளாக ஆகிவிடுகிறார். எவ்வாறு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் வந்தார்கள். ஒரு இடத்திற்கு வந்து என்னிடம் கூறினார்கள், பஷ்ஷிர் கௌமக், உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். என்ன நற்செய்தி? என்ன நற்செய்தி என்றால், பஷ்ஷிர் உம்மதக் அன்னஹு மன் மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் தഖலல் ஜன்னah, யார் ஒருவர் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அவர் திருடி இருந்தாலும் விபச்சாரம் செய்திருந்தாலுமா? ஆம். மறுபடியும் கேட்கிறார்கள், அவர் திருடி இருந்தாலும் விபச்சாரம் செய்திருந்தாலுமா சொர்க்கம் செல்வார்? ஆம். திருடி இருந்தாலும் விபச்சாரம் செய்திருந்தாலும் மதுவை அருந்திருந்தாலும். அல்லாஹ் அக்பர்! எதனுடைய சிறப்பு? எவ்வாறு சொர்க்கம் செல்வார்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மரணிக்கக்கூடிய நிலையில் ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் அவர் சொர்க்கம் செல்லக்கூடியவராக இருக்கிறார். இது எந்த எப்பேற்பட்ட ஃபதுல்! இந்த ஃபதுல் வேறு எதற்கு கிடைக்கும்? அந்த தௌஹீதை நிலைநிறுத்தினோமா? அந்த தௌஹீதை பற்றி படித்தோமா? அந்த தௌஹீதை நம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோமா? இன்று எதிலெல்லாம் நாம் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறோம்? இந்த தௌஹீதை நம்ம உம்மத் ஆர்வத்தில் இருக்கிறதா? இந்த சத்தியத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோமா? எப்படி என்றால் என்ன? ஏதாவது ஒரு விடயத்தில் நாம் உம்மத்தை ஒன்று சேர்க்க வேண்டும். தௌஹீதிலே ஒன்று சேராத உம்மத் வெற்றிகரையான உம்மத்தாக ஆக முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அறிந்து கொள்ளுங்கள், சஹாபாக்கள் தௌஹீதிலே ஒன்றாகினார்கள். சஹாபாக்கள் சத்தியத்தில் தௌஹீதிலே ஒன்றாகினார்கள். எப்பேற்பட்ட சிறப்பு! பாவம் செய்திருந்தாலும் நீ சொர்க்கம் செல்வார்கள் அவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். 2 முறை கேட்கிறார்கள். 3வது முறை கூடுதலாக கூறுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வ இன் ஷரிபல் ஹம்ர், அவர்கள் மது அருந்திருந்தாலும். அல்லாஹு அக்பர்! அல்லாஹ்வை இணை வைக்காமல் வாழ்கிறோமா? நம்முடைய உற்றார் உறவினர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கலாம் என்ன? வெறுமன தர்காக்கு செல்வதா? வெறுமன கபரை வலம் வருவதா? இல்லை, நான் அதை செய்யவில்லை அல்ல. நாம் கூறின அனைத்து விஷயம், ஆபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுதல், அல்லாஹ்வை சான்றிருத்தல், தவக்குலை அல்லாஹ் மீது மட்டுமே வைத்தல், உதவியை அல்லாஹ்விடம் மட்டுமே எதிர்பார்த்து கேட்பதல், பாதுகாப்பை அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்பதல், நன்மையை அல்லாஹ்விடமே எதிர்பார்த்து கேட்பதல், தீமையான நம்மை யாரும் என்னை ஒன்று செய்யவிட முடியாது என்ற அந்த உறுதி ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, சாதாரண விஷயம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக ஹதீஸுல் குத்ஸி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், யா இப்ன ஆதம இன்னக லவ் அதைதனி பி குர்பில் அர்தி பின் ஹதாயா ثم لقيتني لا تشرك بي شيئا لاتيتك بقرابها مغفرة. அல்லாஹ் கூறுகிறான், நீ ஒரு பூமி அளவிற்கு, ஆதமுடைய மகனே, நீ ஒரு பூமி அளவிற்கு பாவத்தை செய்தவனாக என்னிடம் வந்து, ஆனால் அதே சமயம் எனக்கு என்னோடு யாரையும் இணை வைக்காமல் நீ என்னை வந்து சந்தித்தால், நீ அந்த பூமி அளவு வச்சு அந்த பாவத்திற்கு நான் உனக்கு பாவ மன்னிப்பை தருகிறேன். ஏன்? நீ செய்த பாவம் உன்னுடைய தௌஹீத் அதை அழித்து விட்டது. அல்லாஹ் அழித்திருக்கிறான் அந்த பாவத்தை. இதில் எத்தனை பேர் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த தௌஹீதை எவ்வாறு நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில்? அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு விஷயத்தை கூறி என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். இந்த உலகத்தில் பாதுகாப்பு, பயத்திலிருந்து பாதுகாப்பு, பசியிலிருந்து பாதுகாப்பு, இந்த வார்த்தை, இந்த வாசகங்கள், இந்த விஷயங்கள் அனைத்தும் தௌஹீதை கொண்டு ஆரம்பம் செய்ய வேண்டிய விஷயங்கள். அறிந்து கொள்ளுங்கள், பயத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால், இவ்வுலகில் பயத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும், தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும், முஸ்லிம்களை இணை வைப்பிலிருந்து அவர்களை விலக்கிக் கொள்ள வேண்டும், அந்த தாவத்தை கொண்டு போய் செலுத்த வேண்டும். இதில்தான் ஒரு முஸ்லிம், ஒரு உம்மத் பயத்திலிருந்து விடுதலை பெற முடியும்.
வேறு எந்த ஒரு விஷயத்தை கொண்டு நீங்கள் ஆரம்பம் செய்தாலும் அந்த பயத்திலிருந்து விடுதலை நாம் கிடைக்க பெறாது. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே. ஏனெனில் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய ஆயத் ஆதாரமாக இருக்கிறது என்பதை இறுதியாக கூறி முடிக்கிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான் சூரத்துல் அன்ஆமிலே, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். அதாவது எவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்கள் நம்பிக்கையில் இணை வைத்தல் என்ற அந்த அநியாயத்தை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு. உலாயிக லஹுமுல் அம்ன், அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். பாதுகாப்பு வேண்டுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இந்த வாழ்க்கையை வாழ பாருங்கள். தௌஹீதிலே மரணிக்கக்கூடிய மக்களாக நன்மக்களாக இருங்கள். இதில்தான் பாதுகாப்பு. எப்படி அந்த ஜுல்ம் என்றவனை சஹாபாக்களுக்கு சந்தேகமாக விட்டது. எவ்வாறு ஒரு மனிதன் தனக்கு தானே அநீதி, எல்லாரும் பாவம் செய்பவர்கள் தானே, எப்படி அநீதியை இழுத்தோம் என்றால் சஹாபாக்களிடம் சஹாபாக்கள் போய் கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இங்கே ஜுல்ம், இந்த ஆயத்திலே அநீதி என்ற விஷயம் என்னவென்றால் இணை வைத்தலை தான் அல்லாஹ் இங்கே அநீதி என்று கூறுகிறான் இந்த ஆயத்தில் என்று. இந்த ஆயத்திற்கு தஃப்சீர் யார் கூறுகிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் அடியார்களே, தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை அறியக்கூடிய நன்மக்களாக, அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக, நாம் அனைவரும் தௌஹீதிலே மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.